கேட்டா மட்டும் யாருமே தெளிவான பதிலே சொல்ல மாட்டாங்க. ரீசெண்டா ஃப்ரெண்டோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் ஒரு மாசம் முன்னாடி. அவரு பக்கத்திலேயே 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. வழி வந்தது 7 மணிக்கு, 7:30 அங்க ரீச் ஆயிட்டாரு. ஆனா 11 மணி வரைக்கும் அங்கேயே தான் இருந்தாரு. எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம அட்மிட்டும் ஆகல. என்னன்னு கேட்டா அந்த ஹாஸ்பிட்டலோட கார்டியாலஜிஸ்ட் 11 மணிக்கு தான் வருவாராமா. கடைசியில அவர் 11:30 வர்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமே. நானும் அதான் கேட்டேன். ஆனா அவர் சொன்ன பதில கேட்டு ஷாக் ஆயிட்டேன். இவரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்காமா. அடுத்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. எதுக்கு டிராவல் பண்ணிட்டுன்னு கடைசியில 11:30 மணி வரைக்கும் அவங்க அங்கேயே வெயிட் பண்ணாங்க. அந்த வெயிட் பண்ற டைம்ல இல்ல கார்டியாலஜிஸ்ட் வர்ற வரைக்கும் அந்த டைம்ல ஏதோ ஒன்று ஆயிருந்தா நம்ம கட்டுற பிரீமியம் யூஸ் ஆகணும், கிளைம் ஆகணுங்கிற ஒரே ரீசனுக்காக உயிரை கையில புடிச்சு ரிஸ்க் எடுத்திருக்காரு. இந்த இன்சிடென்ட் நான் ஒரு பாடமா எடுத்துக்கிறேன். மிடில் கிளாஸ் மக்கள் இன்னும் எத்தனை நாள் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல. இப்ப நான் முதல்ல சொன்ன கேள்விக்கு வரேன், எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, எது மார்க்கெட்ல பெஸ்ட், எது சீக்கிரம் கிளைம் ஆகும், எது கேஷ்லெஸ்ஸா ஈஸியா நம்மளால பண்ண முடியும், ஆபீஸ்ல கொடுக்கறது இல்லாம செப்பரேட்டா வேற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, இப்படி பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, அன்பார்ச்சுனேட்லி இதை எப்பவாச்சும் யூஸ் பண்ணி கிளைம் பண்ணவங்க, எது நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா வித் பிரீமியம் ரேட்ஸ். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த ரீல சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.